நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து போகலாம். இங்கே யோவான் 15ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் சொல்லப்படுது, பிதா என்னில் அன்பாக இருக்கிறது போல ஸ்தோத்திரம் நானும் உங்களில் அன்பாக இருக்கிறேன், என்னுடைய அன்பில் என்ன செய்யுங்க, நிலைத்திருங்கள். ஸ்தோத்திரம். ஆண்டருக்கு மகிமை உண்டாகட்டும். கிறிஸ்துவில் நிலைத்திருக்க வேண்டும் என்கிற வார்த்தையின் கீழ் நாம் கவனித்து கொண்டு இருக்கிறோம். அதனுடைய முதலாவது நம்ம தேவனுடைய வார்த்தையிலே நாம் நிலைத்திருக்க வேண்டும். அங்கு இரண்டாவது பகுதியாக ஸ்தோத்திரம் நாம் அவருடைய அன்பிலே என்ன செய்ய வேண்டும் என்றால் நிலைத்திருக்க வேண்டும் என்று வேதத்திலே நாம் அங்கே கவனிக்கிறோம். ஆண்டருக்கு மகிமை உண்டாகட்டும். ஸ்தோத்திரம். அங்கு 10வது வசனத்தை நம்ம பார்க்கும் பொழுது, நான் என் பிதாவின் கற்பனைகளை கைக்கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கற்பனைகளை கை கொண்டிருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள் என்று அங்கு வேதம் சொல்லுகிறது. அப்போது ஸ்தோத்திரம் கவனிங்க, நாம் ஆண்டவருடைய அன்பில் என்ன செய்யணும்னா நிலைத்திருக்கணும். ஆமேன்னு சொல்லுவோமா? அல்லேலூயா. அப்போது நாம் மற்ற அன்பில் அல்ல, தேவ அன்பில் என்ன செய்யணும்னா நிலைத்திருக்க வேண்டும். அங்கே ஆண்டவர் அதைத்தான் சொல்கிறார், நான் என் பிதா என்னிலே அன்பாக இருக்கிறது போல நானும் உங்களில் அன்பாக இருக்கிறேன், என்னுடைய அன்பிலே நிலைத்திருக்கணுமா? யார் அன்பில் நிலைத்திருக்கணுமா? ஆண்டவருடைய அன்பில் நம்ம நிலைத்திருக்கணுமா? அதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார். ஸ்தோத்திரம். நம்ம உலகத்தில் இன்றைக்கி பார்ப்போம்னா இன்றைக்கி அநேகர் அன்புகள்லாம் வித்தியாசமாக இருக்கிறது. ஸ்தோத்திரம். இன்றைக்கு மனுஷன் யாரிடத்திலமோ எப்படியெல்லாமோ அன்பு கூறுகிறாங்க. ஸ்தோத்திரம். இன்றைக்கி ஸ்தோத்திரம் அந்த தேவன் எதிர்பார்க்கிற அந்த உண்மையான அந்த அன்பு தெய்வீக அன்பில் நிலைத்திருக்கணுமே தவிர உலக அன்பில் நிலைத்திருக்கக்கூடாது. அங்கு முதல் இடத்துல முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் முழு பலத்தோடும் தேவனிடத்தில் நம்ம என்ன செய்யணும்னா அங்கே அன்பு கூறுகிறது வேதத்தில் கவனிக்கிறோம். ஆனால் ஸ்தோத்திரம் இன்றைக்கு அநேகர் என்னென்னா ஆண்டவரை கடைசி இடத்துல வைத்து விட்டு இன்றைக்கு மனுஷனுடைய அன்பு தான் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, தனக்கு பிடிச்சவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, தன்னை அதிகமாக நேசிக்கிறவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. தவறு அல்ல. ஆனால் முதல் இடத்திலே நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் தேவனுடைய அன்பில் தான் நிலைத்திருக்கணும். ஆமேன்னு சொல்லுவோமா? ஆண்டவருடைய அன்பு நமக்குள்ளே இருக்கணும். அந்த அன்பில் தான் நம்ம நிலைத்திருக்கணும், வேறு எதிலையும் நாம் நிலைத்திருக்க கூடாது. நீங்கள் எஸ்தர் புஸ்தகத்தில் 2ஆம் அதிகாரம் எஸ்தர் 2ஆம் அதிகாரம் அங்கு 17வது வசனத்தில் நாம் கவனிக்கும் பொழுது அங்கு வார்த்தை இப்படி சொல்லுகிறது, ராஜா சகல ஸ்திரீகளை பார்க்கிலும் எஸ்தர் மேல் அன்பு வைத்தான், சகல கன்னிகளை பார்க்கிலும் அவளுக்கு அவன் சமூகத்தில் அதிக தயவும் பட்சமும் கிடைத்தது. ஆகையால் அவன் ராஜாவுடைய கிரீடத்தை அவள் சிரசின் மேலே வைத்து அவளை வஸ்திகளின் ஸ்தானத்தில் என்ன செஞ்சான், அவள் ஸ்திரியாக்கினான். நல்லா கவனிக்கணும். ஸ்தோத்திரம். வார்த்தையை கவனிச்சுட்டு வாங்க. ஒரு அன்புங்கிறது ஒரு சாதாரண அர்த்தத்தில் எடுத்துக்கொண்டால் இங்கு பார்க்கிறோம், ராஜா சகல ஸ்திரீகளை பார்க்கிறோம். அங்கே இருக்கிற ராஜானா அங்கே நாட்டில் இருக்கிற எல்லா ஸ்திரீகளை பார்க்கிறோம். இந்த எஸ்தர் மேலே என்ன வச்சானா அன்பு வைத்தான். அவன் தன்னுடைய அந்த எஸ்தர் மேலே அதிக அன்பு வைத்து சகல கன்னிகளை பார்க்கிலும் அவளுக்கு அவன் சமூகத்தில் அதிக தயவையும் பட்சமும் என்ன செஞ்சுதான், அன்பு வைத்ததுனால கிடைத்ததான். அப்போது இன்றைக்கி மனிதன் ஒருவரை அதிகமாக ஒரு ஆண் பெண்ணை நேசிக்கிறான், ஒரு பெண் ஒரு ஆணை நேசிக்கிறாங்க. இந்த அன்பு மனிதனுக்கு பரிமாறப்படுகிறது. ஒரு தாய் தகப்பன் தன் பிள்ளையை நேசிக்கிறாங்க, ஒரு பிள்ளை ஒரு தகப்பனையும் தாயும் நேசிக்கிறது. இப்படி அன்பு இரத்தம் சம்பந்தமான இந்த அன்பு வருகிறது. ஸ்தோத்திரம். இன்றைக்கு அப்படிப்பட்ட அன்பு தான் இன்றைக்கு நம்ம பார்க்குறோம். அப்போ ஒரு சாதாரண அர்த்தம் என்னவென்றால் நாம் அவங்க மேலே வைக்கிற அந்த அன்பில் தான் என்ன செய்கிறோம், நிலைத்திருக்கிறோம். ஸ்தோத்திரம். ஒரு கணவன் மனைவி என்று எடுத்துக்கொண்டானா ஒரு மனைவிக்கு ஒரு நம்பிக்கை என்னென்னா, தன் கணவன் நம்ம நேசிக்கிறதுனால கடைசி வரைக்கும் நம்மளை கைவிடாமல் எல்லா சூழ்நிலைகளையும் என்ன செய்வாங்கன்னா நம்ம நடத்தி கொண்டு போவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அவங்களுக்குள்ள உருவாகிறது. ஸ்தோத்திரம். அப்போ அன்பு உருவாகும் பொழுது அந்த அன்பில் தான் மனுஷன் நம்பிக்கையாக இருக்கிறான். கொஞ்சம் கவனிக்கிறீங்களா? ஸ்தோத்திரம். ஆனால் நம்ம வேதத்தில் கவனிச்சு நீங்கள் மற்ற காரியங்களை கவனித்து பார்த்தீங்கன்னா, ஒரு அனாதையை எடுத்துக்கொள்ளுங்களேன். அவங்க என்ன சொல்லுவாங்க, என்னை நேசிக்கிறதுக்கு யாருமே இல்லை, நான் ஒரு அனாதை போல இருக்கிறேன். அந்த ஏக்கம் வரும் பொழுது அவங்க வாழ்க்கையில் எல்லாவற்றையும் இழந்ததை போல் என்ன செய்கிறாங்கன்னா உணர்கிறாங்க. ஸ்தோத்திரம். அவங்க எல்லாவற்றிலும் என்ன செய்கிறாங்கன்னா இழந்ததை போல உணர்கிறாங்க. ஸ்தோத்திரம். இங்கு ராஜா அந்த எஸ்தர் மேலே அன்பு வைத்தனால அதிகமான தயவும் பட்சமும் அவன் பக்கம் என்ன செய்கிறான்னா காண்பிக்கிறான்.
அப்போ அன்புங்கிறது ஒரு மனிதனுக்கு தேவை. அன்பு இல்லாமல் இந்த உலகத்தில் எந்த மனுஷனும் வாழ முடியாது. ஒரு மிருகனாலும் ஒரு மனுஷன்ட்டு அன்பு எதிர்பார்க்குறது. ஒரு மனுஷன் கூட தான் வளர்க்குற பிராணி அந்த மிருகத்த இடத்துல பறவை இடத்துல ஒரு அன்பை எதிர்பார்க்குறான். அது அவன் வரும்பொழுது வாழாட்டும் போதும் அவன் மேலே துள்ளி விழுவதும் அந்த நாய் எடுத்துக்கொண்டு அவங்க மேலே அது ஒரு பாசம் உருவாகுது. ஒரு நாள் பார்க்கல அந்த நாய் அவங்க ஒரு மிருகத்தை கூட தேடுகிற நிலைமை. அன்பு இல்லைன்னா மனுஷனை வாழ்க்கை இந்த பூமியில் வாழ முடியாது. இன்றைக்கி உலகத்தின் மேலே அன்பு கூற ஒரு குரூப் இருக்கிறாங்க. கள்ள காதல் என்று சொல்லப்படுகிற அப்படி ஒரு அன்பு காணப்படுகிறது. இப்படி பாவமான அன்பு காணப்படுது, உலகமான அன்பு காணப்படுகிறது. ஆனால் இங்கே ஆண்டவர் சொல்லுகிற ஒரு அன்புக்கு நாம் கடந்து போக வேண்டும். ரட்சிக்கப்பட்ட நமக்குள்ள ஆவிக்குரிய அன்பினுடைய ஆவிக்குரிய அர்த்தம் என்ன என்பதை நம்ம கவனிக்கலாமே. யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகத்தை நாம் எடுத்துக்கொள்ளுவோம். அங்கு 3ஆம் அதிகாரம், யோவான் எழுதின புஸ்தகத்திலே 3ஆம் அதிகாரத்திலே 16வது வசனம் இப்படி சொல்லுகிறது. யோவான் 3:16. இங்கு நம்ம கவனிக்கும் பொழுது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் என்ன செஞ்சார் என்றால் அன்பு கூர்ந்தார் என்று கவனிக்கிறோம். ஸ்தோத்திரம். அப்போ ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஸ்தோத்திரம். இங்கு தேவனுடைய அன்பை நம்ம பார்க்கிறோம். கொஞ்சம் கவனிங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். பிள்ளைகளை கொஞ்சம் அமைதிப்படுத்திக்கோங்க. இங்கு ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இங்கு நம்ம கவனிக்கும் பொழுது இங்கு வேதத்தில் நம்ம பார்க்கிறோம். ஸ்தோத்திரம். அவரை இங்கு நம்ம இந்த 16ஆம் வசனத்தில் தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் ஆண்டு சொல்கிறாரு நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி, கிறிஸ்துவை தந்தருளி இவ்வளவாய் உலகத்துள்ள மனுஷன் மேலே என்ன வச்சார்னா அன்பு வைத்தார். அப்போது நாம் இந்த பூமியில் ஸ்தோத்திரம் கவனிங்க, ஆண்டவர் பிதாவாகிய தேவன் சொந்த குமாரனோடு பாராமல் கிறிஸ்துவை இந்த பூமியில் அனுப்பி வைத்தார். அவர் நம்மேல் வைத்த அன்பினாலே சிலுவையிலே அந்த பாடு அடையும்படி தம்மை ஒப்பு கொடுத்தார். அவர் இரத்த சாட்சியாக மரித்து உயிர் தெழுவதற்காக, தம் இரத்தத்தை சிந்துவதற்காக இந்த பூமியிலே பிதாவாகிய தேவன் குமாரனை அனுப்பினார் என்று பார்க்கிறோம். அப்போ பாருங்க, தேவ அன்பு ஸ்தோத்திரம். நாம் அவர் அங்கே வசனத்தை நம்ம கெட்டு போகாமல் இருக்கும்படி நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்திருக்கிறார். அவர் விசுவாசிக்கிற எவனோ. அப்போ நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அவர் விசுவாசித்ததினாலே அவர் எனக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார் என்று இருதயத்தில் விசுவாசிக்கிறதுனாலே ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். இந்த ரட்சிப்பை பெற்ற நாம் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் ஆவிக்குரியவர்களாய் புதிய சிருஷ்டிப்பாக மாறுகிறோம். கவனிக்கிறீங்களா? ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கொஞ்சம் வசனத்தை கவனமாக கவனிச்சுட்டு வாங்க. அப்போது நாம் தேவ அன்பு உடையவர்களாய் மாறுகிறோம். தேவ அன்பு நமக்கு என்ன செய்யப்படுது? அவர் விசுவாசிக்கிறதுனாலே அவர் நம்மேல் வைத்த அன்பை விளங்க பண்ணி அந்த அன்பை நமக்கு என்ன செய்கிறாரு? கொடுக்குறார். அப்போ ஆவிக்குரிய இருக்கிற நாம் தேவ அன்பினாலே நாம் என்ன செய்ய போகிறோம்? கெட்டு போகாமல் மீட்கப்பட்டு இருக்கிறோம். ஸ்தோத்திரம். இதனுடைய ரகசிய அர்த்தம் என்ன நம்ம கவனித்தோம்னா, வேதம் சொல்லுகிறது தேவன் அன்பாகவே என்ன செய்கிறாரா? இருக்கிறார். அன்பே இல்லாதவன் தேவனை அறியான் என்று நம்ம பார்க்கிறோம். அப்போ ஆண்டவர் அன்புக்காக தான் சகல சிருஷ்டிகளையும் உருவாக்குகிறார். நம் மேலே வைத்த அன்பினால தான் நம்மை ரட்சிக்கிறார். அப்போ பாருங்க, ஆண்டவர் நம் மேல் வைத்த அந்த அன்பு, அப்போ அன்பே ஒருவனுக்குள்ளே இல்லை அப்படின்னா அவன் தேவனை அறியவே இல்லை என்று பார்க்கிறோம். அப்போது இங்கே எந்த அன்பை முக்கியத்துவம்? ஆவிக்குரியவர்கள் தேவ அன்பு அங்கு முக்கியத்துவப்படுவதை பார்க்கிறோம். அப்போ ரட்சிக்கப்பட்டிருக்கிற நாம், புதிய சிருஷ்டிப்பாக இருக்கிற நாம், அந்த புதிய சிருஷ்டிப்பை பெற்றிருக்கிற நாம், நமக்குள்ள தேவ அன்பு காணப்பட வேண்டும். அதைத்தான் நான் முதல்ல வாசித்தோம். நாம் கிறிஸ்துவின் அன்பில் என்ன செய்யணும்னா நிலைத்திருக்க வேண்டும். அப்போ அன்பில் நிலைத்திருக்கிறது என்றால் என்ன? ஒரு பில்டிங் ஒரு அஸ்திபாரத்தில் நிலைத்திருக்கிறது. இந்த ஃபேன் பார்த்தோம்னா மேலே இருக்கிற அந்த கம்பியில் என்ன செய்யுது? அது ஸ்ட்ராங்காக அந்த கம்பியில் என்ன செய்யுதுன்னா நிலைத்திருக்கிறது. இப்போ ஒரு குடும்பம், ஒரு தலைவன் கணவனால் அந்த குடும்பம் கட்டப்பட்டு அவருடைய தேவைகள் சந்திக்கப்பட்டு அவனுடைய உழைப்பினால் அந்த குடும்பம் என்ன செய்யுதுன்னா போஷிக்கப்பட்டு காப்பாற்றப்பட்டு பாதுகாக்கப்படுகிறது. இப்படி ஒவ்வொன்றிலும் ஒவ்வொரு காரியம் நிலைத்திருக்கிறதுனாலே அந்த காரியம் நிலைத்திருக்கிறது. அழைக்கப்பட்ட தேவ பிள்ளைகளோ கிறிஸ்துவின் அன்பில் என்ன செய்யணுமா? நிலைத்திருக்கணுமா? நம்முடைய அஸ்திபாரம் எதில் இருக்குன்னா கிறிஸ்துவின் அன்பில் நமக்கு இருக்கணுமா?